வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது எண்ணெயில் பொரிச்சு கொடுக்காம இது மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். நான் இன்றைக்கி ரவா இனிப்பு பணியாரம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வெல்லம் போட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ எப்படி கடாய் கூட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை, மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல், அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுற வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். எல்லா பொருளுமே ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நம்ம பாகு பதம் அது மாதிரி எதுவும் பார்க்க வேண்டியதில்லை. வெள்ளத்தில் மண் தூசி இருக்கும், அதனால் கொதிக்க வச்சு கரைச்சி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதித்து வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை தண்ணியை ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி கப் வச்சுட்டு இந்த கப்பால் தான் நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருந்தோம். அதே கப்பால் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு அது கூடவே 3 ஏலக்காய் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு மைய வைக்க முடியுமோ நல்லா பொடிச்சு மைய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மஞ்சி வந்திருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு. ஏன்னா நம்ம இனிப்பு சேர்த்தாலுமே உப்பு சேர்த்து செய்யும்போது அந்த இனிப்பு சுவை நல்லா தூக்கி கொடுக்கும். அதுக்காக உப்பு சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு வச்சுருக்கிற அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்துட்டு நம்ம கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு பார்த்தா இந்த வெள்ளை தண்ணி முழுசாக பத்தாது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு பத்தாதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவை நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது. இது நம்ம ரவையை அரைச்சிருந்தாலுமே நமக்கு ஊற விட்டோம்னா ரவை நல்லா ஊறி வரும். அதனால் இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அந்த ரவை நல்லா கொஞ்சம் ஊறி வந்ததுன்னா மறுபடியும் நமக்கு கெட்டி கொடுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சுருந்து ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் தண்ணியாக இருந்து இப்போ எவ்வளோ நல்லா கட்டியாக ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆப்ப சோடா. இது ஆப்ஷனல் தான், நம்ம ஆப்ப சோடா சேர்த்து செய்யும் நல்லா புசு புசுன்னு வரும். கட்டியாக இருக்கிறதால இன்னும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம பணியாரம் ஊற்றி வேக வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நமக்கு பணியார மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு குழி பணியார கல் வச்சுட்டு அதில் நெய் சேர்த்துக்க. நெய் வேணான்றவங்க எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதையே நீங்கள் எண்ணெயில் ஊற்றி பொரித்து எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கல் காஞ்சி இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை முழுமையாக ஊற்றாமல் இந்த மாதிரி 1/4 அளவு இருக்கிற மாதிரி ஊற்றுனீங்கன்னா அது வெந்து வரும்போது கரெக்டாக முழுமையாக வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும். 1/4 அளவு இருக்கிற மாதிரி ஊற்றிட்டு அடுப்பு சிம்லேயே வச்சு வேக விடுங்க. நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதால சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இப்போ கொஞ்சம் வெந்த பிறகு இன்னொரு சைடுமே திருப்பி விட்டிங்கன்னா குண்டு குண்டாக கிடைக்கும். ஒரு சைடு ஃபுல்லாக முழுமையாக வேக விடாமல் கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை பெரட்டி போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை திருப்பி விட்டு வச்சுருந்தேன். நல்லா கோல்டன் கலரில் முழுமையாக வெந்து வந்துடுச்சு பாருங்கள். நமக்கு நல்லா அருமையான ரவா குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.